எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் ஒரு கொடுமையான சோகமான செய்தின்னு சொல்லணும். தொடர்ந்து பெங்களூர்லேருந்து சேலம் அல்லது சென்னை போகிற சாலையில் ஒசூரை தாண்டி போகும்போது அங்கே இருக்கிற அந்த வனப்பகுதியாண்ட நடக்கிற விபத்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 2 அல்லது 3 விபத்துக்கள் வரிசையாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு கொடுமையான செய்தின்னு சொல்லணும். இந்த விபத்துகளுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பான்றது நம்மளுக்கு நிச்சயமாவே தெரியல. நேத்து விடியற் காலையில நடந்த அந்த விபத்தை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற சாலையில் அந்த பேரண்டப்பள்ளின்னு சொல்லி ஒரு இடம் வரும். அதுக்கடுத்து அந்த சாணமாவுன்னு சொல்லி ஒரு வனப்பகுதி வரும். அந்த இடத்துல ஒரு 6 வாகனம் ஒன்றன் பின் ஒன்று மோதி ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. இதில் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா கனடாவிலிருந்து வந்திருந்த மதன்குமார் அப்படின்றவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தலை தீபாவளிக்காக வந்த அவர் இப்படி ஒரு கொடுமையான சோகம் நடந்திருக்கு. அந்த மதன்குமார்ன்றவர் கனடாவில் ஒரு 5 மாதமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ தலை தீபாவளிக்கு வரணுன்றதுக்காக அவருடைய ஃபேமிலியை முன்கூட்டியே அவர் ஊருக்கு அமைச்சிருக்காரு. இவர் பெங்களூர் விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு. அவரை அழைச்சிட்டு வர்றதுக்காக அவங்களுடைய நண்பர்களான ஒரு 3 பேர் முகிலன், மணிவண்ணன் மற்றும் கோகுலன் சொல்லிட்டு அவங்க இங்க சேலத்துல இருந்து அவரை அழைச்சிட்டு வர்றதுக்காக அவங்க போயிருக்காங்க. அங்க போனவங்க அவரை அழைச்சிட்டு பெங்களூர்ல இருந்து சேலம் நோக்கி வந்திருக்காங்க. ஒசூருக்கு அடுத்து அந்த பேரண்டப்பள்ளிக்கு அடுத்து அந்த சாணமாவுன்ற அந்த ஒரு வனப்பகுதியில ஒரு ஆக்சுவலி அந்த சாலை பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு அந்த சாலை தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு போல இருக்கும். வண்டிங்க எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப வேகமா வரும்பொழுது கண்ட்ரோல் கிடைக்கிறது ரொம்பவே கடினம் தான். ஆனா அதே சமயத்துல இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்யற பேர்ல அந்த இடத்துல ஒரு பாலம் அமைக்கிறேன் இல்ல அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய விளைவா தான் இந்த வண்டிங்க எல்லாம் இந்த விபத்து ஏற்படுறது. அந்த ஏற்கனவே அந்த சாலையில விபத்தாயிருக்கிற ஒரு 4 வண்டிங்க தொடர்ந்து விபத்தாகி வண்டிங்க நின்று இருக்கு. இப்ப இந்த கார் மணிவண்ணன் தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் ஓட்டிட்டு வந்த வண்டி ஆல்ரெடி அந்த இடத்துல வண்டிங்க விபத்தாகி நின்று இருக்கிறதுனால இவரும் அந்த இடத்துல வண்டி நிறுத்தி இருக்காரு. இவருக்கு பின்னாடி வந்த ஒரு லாரி பார்த்தீங்கன்னா அந்த லாரி ரொம்பவே வேகமா வந்திருக்கு. அந்த லாரி வேகமா வந்த லாரி இந்த வண்டி மேல மோதி இந்த ரோட்ல இருந்து வெளியில போய் விழுந்து இந்த 4 பேருமே உடல் நசுங்கி இறந்திருக்காங்க. இந்த செய்தியை பார்க்கவும் கேட்கவுமே அவ்வளோ கொடுமையா இருக்கு. அதை ஈவன் நம்மளால அதை பகிர்ந்துக்க கூட முடியல. அந்த அளவுக்கு மன வலியை ஏற்படுத்துது. இந்த விபத்துகளுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பா? இது ஏன் இப்படி தொடர்ந்து விபத்துக்கள் நடந்துன்னு இருக்கு? இது யாரும் கேட்க மாட்டாங்களா? யாருமே இதை பத்தி கேட்கறதோ இல்ல அதுக்கான பொறுப்பேற்கிறதோ எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழுந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு தவறுதலா ஒரு விபத்து நடக்கலாம். தொடர்ச்சியா ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரியான விபத்துக்கள் நடக்கிறதுன்றது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இதுக்கு அரசு முழு பொறுப்பேற்றுக்கணும். உடனடியா இந்த மாதிரியான விபத்துகளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பும் சரி பண்ணணுமோ அதை உடனடியா சரி பண்ணணும். அப்படி இவங்க ஒரு சாலையை ஒரு பாலம் கட்டுறாங்களோ அல்லது சாலை விரிவாக்கம் செய்யறேன் இல்ல ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா கட்டாயமா ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவிலேயே அதுக்கான ஒரு இண்டிகேஷனை தெரியப்படுத்தி முன்னாடி இந்த மாதிரியான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தி வண்டிங்க எல்லாமே வழக்கமான வேகத்துல இருந்து அவங்க குறைஞ்ச வேகத்துல போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் போர்டு வச்சாதான் அது சரியா இருக்கும். அதே சமயத்துல இவங்க ஒரு 3 லேன் இருக்கிற சாலைக்கு இவங்க குறுக்கி பார்த்தீங்கன்னா ஒரே லேன் போற ஒரு வண்டி போற அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த இடத்த நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய தவறாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனாலேயே நிறைய விபத்துக்கள் நடக்குது. ஏன்னா 3 லேன்லையும் வர வண்டிங்க வேகமாக வந்துட்டு இருக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரே லேன் கொடுத்தீங்கன்னா அவங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு லேனுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றது
ஒரு கேள்வி இருக்குது. அந்த லாரி ஓட்டிட்டு வந்தவன் பார்த்தீங்கன்னா சித்ரதுர்காவை சேர்ந்த ஒரு கிரீஷ்ன்ற ஒரு ஆள். பட் அவனை அரெஸ்ட் பண்ணி எந்த பயனும் கிடையாது. இந்த மாதிரி விபத்து நடக்காமல் அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இறந்த உயிர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதே போல தான் ஒவ்வொரு மாதமும் விபத்துக்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அரசு உடனடியாக கவனம் பெற்று இதை சரி பண்ணணும். அதே சமயத்தில் வண்டி ஓட்டுறவங்களும் தயவு செஞ்சு ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் வண்டியில் வாகனம் ஓட்டுங்க. நம்ம இதுக்கு மேலே இந்த செய்தியை என்ன பேசுறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு வாகனம் ஓட்டுற ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வண்டி ஓட்டுங்க. பொறுப்பின்மையாக எந்த விதமான வண்டியும் நீங்கள் பயணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இறந்த அந்த 4 பேருக்குமே ஆழ்ந்த அனுதாபங்கள். கூடிய விரைவில் அந்த வேலைகளை முடித்து அந்த சாலைகளெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அரசு தயவு செஞ்சு இதில் ரொம்பவே கவனம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உயிர்கள் எல்லாம் போகிறது ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மீண்டும் ஒரு பயனுள்ள காணொலியில் சந்திப்போம். நன்றி.